வணக்கம். மே 21ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் க்ரீனில் க்ளோஸ் ஆகியிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி காலையில் 11:30 மணி அளவில் 1% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது அவங்க தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அமெரிக்கா உளவுத்துறை கண்டறிந்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நிதியாண்டு 2026 இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 30,000 கோடி ரூபாய் எட்ட வேணுன்ற இலக்கு அரசு வைத்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. கடந்த 11 ஆண்டில் நல்ல வளர்ச்சியை பார்த்துருக்கு. ஏற்றுமதி 34 மடங்கு அதிகரிச்சிருக்கு டிஃபென்ஸ் செக்டரில். நிதியாண்டு 2014 686 கோடி ரூபாயாக இருந்தது டிஃபென்ஸ் ஏற்றுமதி. நிதியாண்டு 2025 அது 23,600 கோடி ரூபாய் எட்டியிருக்கு. இப்போ 30,000 கோடி ரூபாய் எட்ட வேண்டும் நடப்பு நிதியாண்டுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. 2029க்குள்ளார 50,000 கோடி ரூபாய் இலக்கை எட்ட வேண்டும் வைத்திருக்கிறாங்க மத்திய அரசு. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. லீலா ஹோட்டல்ஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. 413 ரூபாய் லோவர் பேண்ட், 435 ரூபாய் அப்பர் பேண்ட், 3,500 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ இது. இந்த ஐபிஓ வழியாக 3,500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. மே 26ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. மே 28ஆம் தேதி முடிவடையுது. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 2,500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. இதில் 2,300 கோடி ரூபாய் கடன் அடைப்பதற்கு பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வதன் வழியாக 1000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க லீலா ஹோட்டல்ஸ். என்ஹெச்பிசி நேற்று குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 51 பைசா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 920 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 52% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 2,347 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. யூக்ரோ கேபிட்டல் ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட். ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 400 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. அதே போல் ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாக 915 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருப்பதாக தகவல் கொடுத்துருக்காங்க யூக்ரோ கேபிட்டல். பயோகான் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஜப்பானில் அவங்களுடைய புது மருந்து அறிமுகம் செய்கிறாங்க. சொரியாசிஸ் வல்காரிஸ் மற்றும் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான். பட்டேல் இன்ஜினியரிங்க்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைக்குது. ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் 711 கோடி ரூபாய்க்கானது. அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் யாருக்கிட்ட இருந்து? நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட் இது. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4,300 4,350 கொடுத்துருக்கிற காலளவு அடுத்த சில மாதங்கள். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 17% வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புரோட்டியன் ஈகவ் டெக்னாலஜிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் 2 நாட்களுக்கு முன்னாடி செய்தியில் இருந்ததுங்க. அவங்களுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட் கிடைக்காம போகுது. அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் அவங்க பேர் இடம் பிடிக்கலன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். 20% வீழ்ச்சியும் பார்த்துருந்தோம். இப்போ என்ன மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 4 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். சராசரியாக ஒரு ஷேர் விலை 1,026 ரூபாய்னு விற்பனை செய்திருக்கிறாங்க மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஹிண்டல்கோ நிறுவனத்திற்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க? இன்வெஸ்டெக் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பைலேருந்து ஹோல்டாக குறைச்சிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது 765, புது டார்கெட் 730. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிஎல்எஸ்ஏ தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 850 ரூபாய், 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஜேபி மார்கன் தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 720 ரூபாய். டேம் கேபிட்டல் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க ஹிண்டல்கோக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 895. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 34% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது.
நுவாமா பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 776. நேற்று க்ளோசிங்லேருந்து 16% அதிகரிக்கும்னு நுவாமா கருதுறாங்க. ஒட்டு மொத்தமாக 30 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க ஹிண்டல்கோக்கு. அதில் 26 பேர் பை ரெக்கமெண்டேஷன், ஒருத்தர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன், 3 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ்க்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைக்குது பேங்க் ஆஃப் சிட்னி கிட்டேருந்து. என்ன தொகைக்கு என்ன கால அளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடலை. டிசிஎஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு கூடுதலாக ஒரு ஆர்டர் கிடைக்குது பிஎஸ்என்எல் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 2903 கோடி ரூபாய். அதே போல் தேஜஸ் நெட்வொர்க்ஸுக்கு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாகவே டிசிஎஸ் கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதோடைய மதிப்பு 1525 கோடி ரூபாய். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் கோவாவில் புது ஹோட்டலை திறக்கிறாங்க. இது கோவாவில் அவங்களுடைய 5வது ஹோட்டல். 56 அறைகள் கொண்ட ஹோட்டலாக இது இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு. ஜேபி மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 445. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 418. சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 423. மெக்வேரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் டார்கெட் 400. 28 அனலிஸ்ட் ஒட்டுமொத்தமாக கவரேஜ் கொடுத்துருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு. இதில் 24 பேர் பை ரெக்கமெண்டேஷன், 2 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன், 2 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஸ்மார்ட் ஃபோன் உற்பத்தி திறனை அதிகரிக்க இருக்கிறாங்க. 50% அதிகரிக்க இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. குளோபல் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து எக்ஸ்போர்ட் டிமாண்ட் அதிகரிக்குது. குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பேர்கள் மோட்ரோலா, கூகுள் பிக்சல், டிரான்சிஷன் குரூப் கிட்ட இருந்தாலுமே ஆர்டர் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 மார்க்கெட்ஸை கூடுதலாக கவனம் செலுத்துகிறாங்க, நார்த் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கன் மார்க்கெட்ஸ். EIH குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். டிவிடெண்ட் ₹1.50 அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 30. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ₹262 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. வருவாய் ₹866 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. டிஎல்எஃப் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நிதியாண்டு 2026க்கான சேல்ஸ் கைடன்ஸ் 20,000 22,000 கோடி ரூபாய் இருக்கும்னு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மும்பை குருகிராம் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸை அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க நிதியாண்டுடைய முதல் குவார்ட்டரில். அதே போல் சூப்பர் லக்ஸுரி ப்ராஜெக்டுடைய 2வது ஃபேஸ், தாலியாஸுடைய 2வது ஃபேஸ் Q3 இந்த நிதியாண்டுடைய Q3ல் அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். சிட்டி யூனியன் பேங்க்குக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 200, ஸ்டாப் லாஸ் 191. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் ஹவர்லி டைம் சார்ட்டில் ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சனாதன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் ₹494.50, ஸ்டாப் லாஸ் ₹465.55. JSW எனர்ஜி குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். 14,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. இந்த O2 பவர் நிறுவனத்தை அண்மையில் வாங்கினாங்க. அதோடைய ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை அதிகரிப்பதற்காக இந்த பணம் முதலீடு செய்வாங்க JSW எனர்ஜின்னு NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. JSW ஸ்டீல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு டாக்ஸ் பெனிஃபிட் கிடச்சிருக்கு. அது திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். அந்த பெனிஃபிட் போயிடும். என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அண்மையில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. பூஷன் பவரை JSW ஸ்டீல் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அந்த டேக் ஓவருக்காகத்தான் அவங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் முன்னே கிடச்சிது. ஸோ இப்போ அந்த டேக் ஓவரை வந்து தடை செய்திருக்கிறதுனால, சுப்ரீம் கோர்ட் தடை செய்திருக்கிறதுனால அந்த டாக்ஸ் பெனிஃபிட் ரிவர்ஸ் ஆகிடும்ன்ற மாதிரி இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. நசாரா டெக்னாலஜிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் வழங்கி இருக்கிறாங்க. மெஜாரிட்டி ஸ்டேக் யார் வாங்குறாங்க? ஆக்சானா எஸ்டேட்ஸ், ப்ளூட்டஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஜூனோ மொனேட்டா ஃபின்சால் பிரைவேட் லிமிடெட் வந்து நசாரா டெக்னாலஜிஸில் மெஜாரிட்டி ஸ்டேக் வாங்குவதற்கு இப்போ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. சில கம்பெனிகள் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தேமிஸ் மெடிக்கர் 50 பைசா டிவிடெண்ட், பேர்ல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் ₹6.50, அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 26. சங்வி மூவர்ஸ் ₹2 டிவிடெண்ட், நவநீத் எஜுகேஷன் ₹1.50, குஜராத் தேமிஸ் பயோசின் லிமிடெட் 67 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. 2025 எந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம்னு சில புரோக்கிங் கம்பெனிஸ் பரிந்துரை கொடுத்துருக்காங்க. 17% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய சில ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஆனந்த் ரத்தி வந்து ZF கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹16,000, 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இமாமிக்கும் ஆனந்த் ரத்தி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 840, 31% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. NCC லிமிடெடுக்கு HDFC செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 305,
30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கரூர் வைசியா பேங்குக்கு எம்கே குளோபல் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 300, 33% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டேட்டா பேட்டர்ன்ஸ் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம இதை செய்தி பார்த்துருந்தோங்க. நுவாமா வந்து பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க டேட்டா பேட்டர்ன்ஸ்க்குன்னு. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 2300, புது டார்கெட் 3700, 32% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கணேஷ் பென்சோபிளாஸ்ட் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். அவங்க வந்து லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இடம் பிடிச்சிருந்தாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தாங்க ஒரு எஃப்ஐஆர் கேஸ் இருக்க போல தெரியுது, அது குறித்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு. அது செக் பண்ணி பார்க்கும்போது ஆமாம், ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எக்கனாமிக் ஆஃபென்ஸ் விங்கில் யார் புகார் கொடுத்துருக்காங்க? ஆக்சிஸ் ட்ரஸ்டி சர்வீசஸ் லிமிடெட் சார்பாகத்தான் புகார் வழங்கப்பட்டிருக்கு. என்ன குற்றச்சாட்டு? லோனில் மோசடி செய்திருக்கிறாங்க, தவறான போலியான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து லோன் எடுத்திருக்கிறாங்க, அந்த பணத்தையும் தவறாக பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டு. கம்பெனி தரப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிர்வாகியான ராம்கந்த் பிலானி தான் இந்த தவறை செய்திருக்கிறாரு, அவரு தான் முக்கிய குற்றவாளியாக இருக்கிறாருன்னு கம்பெனி தரப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய்க்கான மோசடி நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நேற்று கணேஷ் பென்சோபிளாஸ்ட் லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இடம் பிடிச்சதுக்கு இன்னைக்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது கணேஷ் பென்சோபிளாஸ்ட் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம காலையில் 11:30 மணி அளவில். நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க? என்ஹெச்பிசி 3% அதிகரித்தது இன்ட்ராடேல. காலையில் 11:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் வாலட்டைலாக இருந்திருக்கு. 3% பாசிட்டிவ், 3% நெகட்டிவ். குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் 2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. கிளாண்ட் ஃபார்மா வாலட்டைலாக இருந்திருக்கு. 2% நெகட்டிவ், 5% பாசிட்டிவ். டாரன் ஃபார்மா 4% அதிகரித்தது. டிக்சன் டெக்னாலஜிஸ் வீழ்ச்சியை பார்த்துருக்கு, 8% விழுந்திருக்கு. வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா ரொம்ப வாலட்டைலாக இருந்திருக்கு. 8% க்ரீனில் இருந்தது இன்ட்ராடேல. ஆனால் இந்த வீடியோ சேர் நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜேகே டயர் வாலட்டைலாக இருந்திருக்கு. 4% நெகட்டிவ், 8% பாசிட்டிவ். ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் 4% அதிகரித்தது. இஏஹெச் 1.5% வீழ்ச்சியை பார்த்தது இன்ட்ராடேல. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.